வணக்கம். நம்ம இன்றைக்கி முள்ளங்கி கீரையில் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. சர்க்கரை நோயை கூட குணப்படுத்தும். நாட்டு முள்ளங்கி வாங்கினோம்னா முள்ளங்கிலேயே கீரை இருக்கும். அந்த கீரையை நம்ம காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இன்றைக்கி பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேங்க, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பொதுவாக எப்போவுமே கீரைக்கு அதிகமாக உப்பு தாங்காது, அதனால் கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்கணும். இதுக்கு மிளகாய் சேர்க்க போகிறதால நம்ம மிளகுத்தூளும் மஞ்சள் பொடியும் மட்டும் சேர்த்துக்கலாம். மற்ற கீரைகளை விட இந்த கீரைக்கு கொஞ்சம் வேக டைம் எடுக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ணி இந்த கீரைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்றைக்கி நான் மூடி வச்சிட போகிறேன். மூடி வச்சாலும் இடையிடையே எடுத்து கலந்து விடணும். தண்ணியெல்லாம் வற்றி கீரை நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். கீரை நல்லா வெந்துடுச்சு. இது சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.